கோவை சூலூரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு 10 வயது சிறுமி, அந்த சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு ஒரு குளத்தில் வீசியிருக்கானுங்க. ஒரு கொலைகார கும்பல், ஒரு சைக்கோ கும்பல். அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள பொதுமக்கள்லாம் சாலை மறியல் செஞ்சு அங்கே உள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டமாக பண்ணி விடிய விடிய போராட்டம் இருக்குது. அங்கே உள்ள இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கினதுனால அதுக்கப்புறம் போலீஸ் இறங்கி நடவடிக்கை எடுத்து 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உள்ள சிசிடிவிலாம் ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஒட்டி நம்ம பேச வேண்டிய விஷயம் பல விஷயம் இருக்குது. குறிப்பாக இதில் எப்போவுமே திமுக ஆட்சியில் இதே மாதிரியான விஷயங்கள் அல்லது நடந்திருக்கு, நடக்கலை, பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது வேறு. குறிப்பாக சொல்லணும்னாக்க தஞ்சாவூரில் நடந்த சம்பவம், அதில் ஏகப்பட்ட பொய்களோட, பொய் மூட்டையோட பிஜேபி இறங்கி மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி டெல்லியிலேருந்து விஜயசாந்தி உட்பட, குஷ்பு உட்பட, நமிதா உட்பட இந்த மாதிரியான ஓய்வு பெற்ற நடிகைகள் எல்லாரையும் வர வச்சு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சவுக்கு எடுத்துகிட்டு அடிச்சுட்டு நின்னதாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்களில் வேங்கை வயலுக்கு ஏன் சிஎம் போகலை, வேங்கை வயலுக்கு ஏன் இவங்க வரல அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும். இந்த நபர்கள் யாருமே இந்த சூலூருக்கு ஏன் விஜய் வரல, கோயம்புத்தூருக்கு ஏன் விஜய் வரல அப்படின்னு யாரும் கேட்கவே இல்லை. அன்னைக்கு போராட்டம் பண்ண பிஜேபி இன்னைக்கு ஏன் அமைதியாக இருக்குது? திமுக எதிர்கட்சி, அதனால திமுக செஞ்சிருக்கோ செய்யலையோ, அந்த ஆட்சியில் நடந்திருக்கோ நடக்கலையோ, நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை மிகப்பெரிய லெவலில் மீடியா கொண்டு போவோம், நேஷனல் மீடியா வரவழைச்சி நாங்கள் அதை ஒப்பாரி வைப்போம் அப்படின்னாக்கா, அப்போ இன்றைக்கி வரவழைச்சி நீங்கள் அதை பேசு பொருள் ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா டிவிக்கு உங்களை எதிர்கட்சி தானே. ஆனால் ஏன் பிஜேபி தன்னுடைய நவத்துவாரங்கள்லையும் பஞ்சை வச்சு அமைக்கிட்டு உட்காந்துருக்கணும்? யோசிக்க தோணுதில்லை. இதே மாதிரி பல விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயம் இருக்குது. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் கேட்போம். கோவை சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த கொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், உண்மையிலேயே ரொம்ப துடிக்க வேண்டிய விஷயமா இருக்குது, பதைக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லார் வீட்லையுமே இதே வயசில் சிறுமிகள், குழந்தைகள் நம்ம வீட்டில் இருப்பாங்க. நம்ம வீட்டில் குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது அண்ணன் பிள்ளையாக இருக்கலாம், தம்பி பிள்ளையாக இருக்கலாம், தங்கச்சி பிள்ளை, அக்கா பிள்ளை, சித்தி பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை வந்து ஒரு 10 வயது சிறுமி, 7-8 வயது சிறுமிங்கிறது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அச்சமாக இருக்குது. இந்த குழந்தைகளை பெற்று வளர்க்குற வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அச்சம் இருக்குது. ஒரு 2 பொம்பளை பிள்ளைக்கு தகப்பனா எனக்கு பயங்கர அச்சமாக இருக்குது. இந்த ஈரக்கொலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இதை பார்க்கும் பொழுது. எப்படிங்க ஒரு 10 வயது சிறுமிங்க, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? அந்த குழந்தைக்கு தனியாக பாத்ரூம் நோட்டா குளிக்க தெரியாது, சோப் போட்டு குளிக்க தெரியாது. அவங்க அம்மா இருந்தால் தான் அந்த பிள்ளைய குளிப்பாட்டிட்டே முடியும். சோறை தட்டில் போட்டு வச்சுனா சாப்பிடாது, எப்படியாவது டேக்கா கொடுத்து விளையாட போடலாமா அப்படின்னு தான் சொல்லி சாப்பாட்டில் எப்படி ஏய்க்கிறது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளையோட நோக்கம் இருக்குன்னா, விளையாட்டு பிள்ளை, சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஹெல்த்துலாம் தெரியாது, போய் ஜாலியாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு வயசு. அந்த குழந்தைக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது என்ன மாதிரியான சம்பவம் எதுவுமே தெரியாது. இப்போ இந்த 10 வயது சிறுமியை கடத்திட்டு போய் ஒருத்தவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு குளத்தில் வீசிட்டு போகிறானாக்கா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான், எவ்வளோ பெரிய கொடூரனாக இருப்பான். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒருவேளை நம்ம அப்படி இருந்திருக்கலாம், இப்போ அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவர் பெண்களுக்கு பயங்கரமான பாதுகாவலர், ஏற்கனவே கூட மேடைகள்லாம் பேசியிருக்காரு, இந்த ஆட்சி சரியில்லை, நான் வந்தேனாக்கா அவ்வளோதான், அறுத்து குமிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு மேடை போட்டு, மேடைக்கு மேலே பஸ்ஸு போட்டு, பஸ்ஸுக்கு மேலே ஒரு மேடையை போட்டு அங்கேருந்து மைக்கை பிடிச்சி எல்லாருக்கும் கேட்குறது மாதிரி பயங்கரமாக டைலாக் பேசி அன்னைக்கு நடித்தார். அப்போ அது நடிப்பு இல்லை, அது உண்மை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நபர்களுக்கு கொலை நடக்க வந்திருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த மாதிரி பேசின விஜய் பாருங்க, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கையை விசிறி எனக்கு டைலாக் பேசினாப்லையே. இவருடைய ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் திமுக ஆட்சி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக, பேசு பொருளாக, மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நடந்த விஷயம்னாக்கா நம்ம பட்டியலிட்டுலாம். கடந்த 5 வருஷத்தில் அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு, அப்புறம் வேங்கை வயல் மேட்ரு, அப்புறம் லாக்அப் டெத் அஜித், கவின் ஆணவ படுகொலை, அப்புறம் தூத்துக்குடியில் ஒரு சிறுமி படுகொலை செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஒரு 5, 6 கையை விட்டோம்னாக்கா ஒரு 10க்குள்ளே இருக்கும். அதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அது எதிர்பாராத மாதிரி நடந்துச்சு. அது மிகப்பெரிய பேசு பொருளாகி இதனாலேயே ஆட்சி மாற்றம் செய்யணும், தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை வேங்கை வயல் விஷயத்தில், அப்புறம் அந்த பாருங்கள் சிறுமி படுகொலை, அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் பாருங்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த குற்றவாளியை உடனடியாக கைது பண்ணி அவனை பாத்ரூமில் வலிக்கு விழ வச்சு அவனுக்கு ஒரு குண்டாஸ் போட்டு 2-3 மாதத்துக்குள்ளேயே ஃபுல் இன்வெஸ்டிகேஷனையும் சப்மிட் பண்ணி கோர்ட்டு வந்து பாராட்டு தெரிவிக்குது. இப்படி நேர்மையாக இதில் விசாரணை பண்ணி எல்லா ஆதாரங்களையும் 2-3 மாதம் சப்மிட் பண்ண இந்த காவல்துறைக்கு பாராட்டுகளை நீதிமன்றம் தெரிவிக்குதுங்கிறது. அப்போ
அப்போ நீதிமன்றம் பாராட்டுக்களை காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறை யாருடைய ஆட்சிக்குள்ள இருக்கு? ஸ்டாலினுடைய ஆட்சிக்குள்ள. அவர் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர். அப்போ அந்த பாராட்டு நேராக அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வர வேண்டிய பாராட்டுகள். இதே மாதிரி பல விஷயங்களை நடந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே அவ்வளோ பெரிய விஷயமாக பூதாகரமாக ஆக்கப்பட வேண்டும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆக்கப்பட வேண்டும், ஆக்கணும். அதே மாதிரி இந்த பீரியடில் 5 வருஷத்துல நம்ம 5-6 விஷயம் தான் சொல்ல முடியுது. ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்று 10 நாள் தான் அங்கே ஆகுது. 10 நாள் தான். அதுக்குள்ளே எவ்வளவு பாருங்க. ஒரு 10 வயது சிறுமி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு கொடூரமாக குளத்தில் தூக்கி வீசின சம்பவம். 11வது படிக்கிற மாணவி ஒரு இளைஞனால பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகி வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கி போய் தற்கொலை. 11வது படிக்கிற மாணவிங்க, அது குழந்தை தானே 11வது படிக்கிற மாணவிங்கிறது. ஏன் காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு திருச்சியில் நடந்த சம்பவம். ஒருத்தன் கல்லால் வச்சு மாட்டுத்தனமாக காட்டுத்தனமாக அடிச்சுட்டு இருக்கான் ஒரு சைக்கோ நாய். ஒரு பொண்ணை அடிக்கிறான். அதை பார்க்கவே முடியல அந்த விஷயம்ல நம்மளால. சம்பவம் எனக்கா பொதுமக்கள் நடமாடுகிற இடத்துல சம்பவங்கள் நடக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நிறைய வீடுகள் நான் பேசியிருப்பேன். திமுக ஆட்சியில் கடைசியாக நடந்த சம்பவம் என்னன்னாக்கா, அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதரடங்கிய ஒரு காடு மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பெண்ணு, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுவும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல, எல்லோரும் பொதுமக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற இடத்துல அவ்வளவு பேரும் விசிபிளாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மாணவியை ஒருத்தவன் கல்லால் தலையில் அடிக்கிறான். சாவணும்னு சொல்லி ஒரு கொலைவெறி தாக்குதல் இந்த ஆட்சியில். 10 வயது சிறுமிங்க. இந்த 10 வயது சிறுமி இறந்து போணுச்சு இல்லை? அதே மாதிரி இன்னொரு 10 வயது சிறுமி எலெக்ஷன் டேட்டில் ஒரு 10 வயது சிறுமி ஆர்கே நகரில் நம்ம நிதித்துறை அமைச்சர் இவர் நம்ம மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருடைய ஜிகிடி தோஸ்து பேர் என்ன தெரியுமா? சினேக் தினேஷ். அவர் ஆர்கே நகரில் பொறுப்பாளராக அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது பொறுப்பாளராக தாவேகா சார்பாக நியமிக்கப்பட்டவர். 10 வயது சிறுமி எலெக்ஷன் டேட். எப்பா நீ எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுற இந்த கட்சியில் இருக்க பொறுப்பாளராக இருக்கனாக்கா எலெக்ஷன் டேட்டில் யார் ஓட்டு போடணுமோ வயதானவங்க இருந்தாங்கன்னா அதில் கூட்டு போய் விடலாம். அல்லது எப்பா எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க போன மறைமுகமாக சொல்லி அனுப்பலாம். சில பேர் இந்த வேலைகள் தான் செய்வாங்களே தவிர நமக்கு தெரிஞ்சு. அங்கே ஒரு 10 வயது சிறுமி அந்த வீட்டு ஓரமாக விளையாண்டு இருந்திருக்கு. அந்த சிறுமியை மிரட்டி வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வெளியில் சொன்னாக்கா உன்னை கழுத்தை முறுக்கி போட்டுருவேன், உன்னை கழுத்தை அறுத்து போட்டுருவேன்னு சொல்லி அந்த அந்த பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான அந்த சிறுமியை மிரட்டிட்டும் போயிருக்கான். அப்போ என்னக்கா அது ஓட்டு போட எல்லாரும் வீட்டுக்கு போன சமயம் பார்த்து வந்து வேலையை பண்ணியிருக்கான். அதே 10 வயது சிறுமி இருக்குல்ல, அந்த 10 வயது சிறுமி தானே சொல்லியிருக்கோம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா நம்ம எங்கள் அங்கிள் விஜய் அங்கிள் நிற்கிறாரு, அந்த விஜய் அங்கிளுக்கு போய் ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்தில் காலையில் குளிச்சுட்டு பட்டை போட்டிங்களா, பட்டை போட்டு துண்ணூறு பூசிட்டு நீங்கள் நேராக போயிட்டு அந்த சின்னத்தில் பேலட்டில் இருக்கிற விசிலில் எங்கள் விஜய் மாமா நிற்கிறாரு, எங்கள் விஜய் மாமா ஜெயிக்கணும், அதனால் நீங்கள் மறந்துடாமல் எனக்காக ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட அம்மா கிட்டே பேசி அந்த குழந்தைக்காக போய் ஓட்டு போட்ட குடும்பமாக இருக்கும். அப்படி தானே விஜய் பேசினாரு குழந்தைகள்கிட்ட. எல்லாரும் அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட, எல்லாரும் எனக்காக ஓட்டு கேட்பீங்களா, இந்த விஜய் எங்களுக்காக ஓட்டு கேட்பீங்களா, குட்டி நண்பா நண்பீஸ். அந்த குட்டி நண்பா நண்பீஸுக்கு பாதுகாப்பு இல்லையே. அந்த குட்டி நண்பா நண்பீஸ்ல தானப்பா ஒரு நண்பீஸ் இப்போ இறந்து போயிருக்காங்க சூலூர்ல. அந்த குட்டி நண்பீஸ் தானப்பா உன்னுடைய கட்சியில் உள்ள பொறுப்பாளர் ஆர்கே நகரில் அந்த 10 வயது குட்டி நண்பீஸுக்கு தானப்பா பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அவன் மீது கட்சி நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எலெக்ஷன் அன்னைக்கு நடக்குதுங்க. இந்த விஷயம் எப்போ வெளியில் வருதுன்னா ரிசல்ட் அன்னைக்கு வெளியில் வருது. அவங்க போய் புகார் அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எப்போ செய்தியாக வெளியில் வருதுனாக்கா ரிசல்ட் அன்னைக்கு இது வெளியில் வருது. அது வரைக்கும் அந்த விஷயமே வெளியில் வராமல் போட்டு டம்ப் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு காலையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு புகார் கொடுத்த அடுத்த நிமிஷமே இந்த மீடியாக்கள் கவர் பண்ணி போட்டிருந்தாங்கனாக்கா ஒருவேளை விஜய்க்கு விழுகிற வாக்குகளில் ஏதாவது மாறுபாடு ஏற்படலாம், அல்லது சில வாக்குகள் வேற கட்சிக்கு போகலாம், அல்லது இவருக்கு விழுகிற வாக்குகளில் குளறுபடிகள் இருக்கலாம், குளறுபடினா மாற்றி ஓட்டு போடலாம், எண்ணிக்கை கம்மியாகலாம். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மீடியாக்கள்லாம் அன்னைக்கு அவங்ககிட்ட வாங்கி பொறுக்கி தின்னுகிற மீடியாக்கள் நீங்கள் பண்ண வேலை தானே. உங்கள் வீட்டில் ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி, உங்கள் வீட்டில் உள்ள பெண்புள்ள பிள்ளைக்கு ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி நடந்துச்சுனாக்கா நீங்கள் காசு வாங்கிட்டீங்க விஜய்கிட்ட, அல்லது பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு விஜய்க்கு வேலை பாருங்கன்னு பிஜேபி உங்களுக்கு காசு கொடுத்துருச்சு. காசு வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி அந்த விஜய் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளர் எவனோ ஒரு தொல்லை கொடுத்துனா பாலியல் தொல்லைனாக்கா நீங்கள் மூடிட்டு தான் உட்காந்துருப்பீங்களா? அன்னைக்கு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த நியூஸை பப்ளிஷ் ஆக மாட்டீங்க, எல்லா சேனல்லையும் போட்டு கிளின்னு கிளிக்க மாட்டீங்க. அப்போ எவன் விட்டு பிள்ளைக்கே நடந்தாக்கா நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, அது எவன் விட்டு பிள்ளையா தானே, அவனுக்கு நடந்தால் நடந்துட்டு போகுது விடு, நம்ம காசு வாங்கிட்டோம் பிஜேபி கிட்ட இருந்து டிவி கேக்கு வேலை செய்கிறதுக்கு, அதனால செய்தியை போடுவோம், லேட்டாக போடுவோம், எலெக்ஷன்லாம் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், எப்படின்னு உண்மையை சொல்லுவோம், ஆனால் லேட்டாக சொல்லுவோம். தாமதமாக கிடைக்கிற நீதி என்பது அநீதிக்கு சமம்ங்கிறதா இங்கே உள்ள சட்டம் சொல்லுது.
அப்போ அன்னைக்கே அவனை தூக்கி போட்டு உள்ளே போட்டு வெளுன்னு வெளுத்திருந்தாக்கா அதுக்கப்புறம் எவனாவது இன்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி கை வச்சிருப்பான சிறுமிகள் மீது. அப்போ அதுக்கு முழு காரணம் யாருனாக்கா இந்த மீடியாக்கள் வாங்கி தின்னு பொறுக்கி தின்னுக்கிற இந்த மீடியாக்கள் தான் காரணம். இது ஏதோ டிவிக்கே காசு கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது பிஜேபி பண்ணுற ஃபண்டு. இது எல்முருகன் அன்னைக்கே சொன்னாப்புல 6 மாசத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து மீடியாக்களும் பிஜேபியோட கைவசம் வந்துடும். எனக்கு அவர் தான் அமைச்சர், இணையமைச்சருக்கு. நம்ம கைவசம் வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம சொல்றதான் நியூஸ் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சிருச்சுனாக்கா அதுக்கு பின்னாடி பிஜேபி கொடுத்த ஃபண்டு. டிவிக்கேவை ஜெயிக்க வைங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவிக்கே அந்த சூலூரில் சம்பவம் நடந்திருக்கு. எந்த பிஜேபி காரனா வாயை திறக்கிறானா எவ்வளோ பெரிய நியூஸ், மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுவும் கோயம்புத்தூரில் உண்மையிலேயே அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே போராடி நடவடிக்கை எடுக்க வைத்த அந்த இளைஞர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்மையிலேயே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இந்த போராட்ட குணத்திற்கு நடந்த பாராட்டுகள். ஏன்னாக்கா எவனோ ஒரு வீட்டு பிள்ளைக்கு நடந்திருக்குன்னு அவங்க நினைக்கல. அந்த குழந்தைனாக்கா நம்ம வீட்டு குழந்தை, எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை வேற கட்சிக்காரன் வீட்டு குழந்தையா இருக்கலாம், வேற ரசிகன் வீட்டு குழந்தையாக இருக்கலாம், வேற சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய வீட்டு குழந்தையா இருக்கலாம், வேற மதத்தை சார்ந்தவனோட குழந்தையா இருக்கலாம், வேற சாதியை சார்ந்தவனோட குழந்தையா இருக்கலாம். குழந்தைனாக்கா குழந்தை தாங்க. அதுல போய் என்ன சாதி, அந்த குழந்தைக்கு சாதினா தெரியுமா, மதம்னா தெரியுமா, விசில்னா தெரியுமா? விசில்னா தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைக்கு, கண்டிப்பா விசில்னா தெரிஞ்சிருக்கும். வேற எதுவுமே அந்த குழந்தை தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் எல்லாரும் ஏன் பண்ணிக்கிறாங்கனாக்கா அது குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு நடந்திருக்குனாக்கா நம்ம வீட்டுக்கு குழந்தைக்கு நடந்தது மாதிரி தான் அது அர்த்தம். இன்னைக்கு அவன் வீட்டு குழந்தைங்க நடக்கும், நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க நடக்கும். அப்போ அன்னைக்கு போய் அங்கே நின்னாங்கல்ல, அந்த நேற்று முழுக்க இரவு முழுக்க போராட்டம். அந்த அந்த மக்களுக்கு உணர்வு உள்ள அந்த மக்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். அப்போ இதை மீடியா ஏன் அன்னைக்கு செய்யல? எலெக்ஷன் அன்னைக்கு அதை செஞ்சிருந்தீங்கன்னாக்கா அன்னைக்கே அவனை தலையில தட்டி போக்சோ உள்ளே போட்டிருப்பாங்களா, புகார் கொடுத்த அன்னைக்கு. ஏன் இந்த மீடியா இது வரைக்கும் வெளில கொண்டு வரல? அப்போ திமுகவில் ஏதோ முணுக்குன்னா கூட உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுற பிஜேபி ஏன் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணாமலை வீட்டிலேருந்து சூலூர் 1/2 மணி நேரம் தானேங்க? அண்ணாமலை ஏன் சாட்டை எடுத்துகிட்டு கிளம்பல? ஏன் சாட்டை மிஸ் ஆயிருச்சா? அந்த இதில் பஞ்சில் செஞ்ச சாட்டை எங்கும் வரல போல் இருக்கு அவருக்கு. அல்ல வானதிக்கா பயங்கரமாக பேசுவாங்களே, வானதிக்கா போயிருக்கணும்ல, அவங்க கோயம்புத்தூர் தானே. கோயம்புத்தூரில் சூலூரில் உள்ள சிறுமிகள் நடத்துறாங்க. அக்கா போயிட்டு எனக்கு டிவிக்கு அவங்க எதிர்கட்சி தானேங்க. இப்போ டிவிக்கு எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி தானே. திமுக மட்டும் பண்ணிக்கிறீங்க, அது டிவிக்கு ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நமிதா போகலை, குஷ்பு வாயை திறக்கல, விஜய் சந்தி வாயை திறக்கல, பிஜேபியினுடைய டெல்லி வாயை திறக்கல, எதுவுமே வாயை திறக்கல. எப்படி அமைதியாக இருக்கீங்க? 10 நாளுக்குள்ள இவ்வளோ சம்பவம் நடந்தோம். ஏன்னா டிவிக்கவே பின்னாடி இருந்து கட்சி ஆரம்பிக்க வச்சதே பிஜேபி தான். இன்னைக்கு இந்த இடத்துல ஜெயிக்க வச்சு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறதும் பிஜேபி தான். அப்படி இல்லைனாக்கா இன்னான பேசியிருக்கணும்ல, இன்னான கார்னர் பண்ணியிருக்கணும்ல, தட்டியிருக்கணும்ல, தூக்கி இருக்கணும்ல, பெரிய நியூஸாக நேஷனல் நியூஸாக மாறி இருக்கணும்ல. எதுவுமே பண்ணவே இல்லையே. தஞ்சாவூர் மைக்கேல்பட்டில் அந்த சம்பவம் நடக்கும்பொழுது இந்த பாப்பா பேர் லாவண்யா. இப்போ லாவண்யானோடனே ஒரு ஹிந்து பொண்ணுக்கு பாருங்கள் இப்படி நடந்துருச்சு, இதை கண்டுகொள்ளாத திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ஹிந்து பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பேசு பொருளாக்குனாங்க, டிபேட் ஆக்குனாங்க. ஏன் இப்போ இறந்து போன பொண்ணு இந்து இல்லையா? இப்போ இறந்து போன குழந்தை வந்து இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு கண்டுபிடிக்கலையோ? இந்த 11வது படிக்கிற ஒரு மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போச்சு இல்லை, அந்த மாணவி என்ன மதம்னு ஒன்று கண்டுபிடிக்கலையோ? ஏங்க 80 வயது மூதாட்டிங்க, நாகப்பட்டினத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மூதாட்டி, ஒரு ரொம்ப வயசான ஒரு கிழவி. அவங்கள குடி வெறியில் ஒருத்தவன் அவங்க பிடிச்சி கடிச்சு குதறி வச்சு அவங்கள பாலியல் உறவு செஞ்சுருக்கான். நேற்று வழக்காயிருக்கு, நேற்று கேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளவங்களாம் பிடிச்சி அடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன் கொண்டு சேர்த்துருக்காங்க. இப்போ பாருங்க, 10 வயது சிறுமியிலிருந்து 80 வயது பெண்கள் வரைக்கும் உள்ள ஹிந்து பெண்களுக்கு, ஹிந்து குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை இந்த முதலமைச்சருடைய ஆட்சிக்கு கீழே அப்படின்னு ஏன் இது வரைக்கும் பிஜேபி பேசவே இல்லை? இது 10 வயசு சிறுமிக்கு மட்டும் இல்லை, அங்கே அதே ஆர்கே நகரில் காலேஜ் படிக்கிற பொண்ணு, நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்கே உள்ள கட்சியில் உள்ள பொறுப்பாளர் கேசவன் ஒருத்தவங்க, ஸ்னேகா, 2 பேரும் அவங்க சகோதரி, இவன் சகோதரன், 2 பேருமே கட்சி பொறுப்பாளர்கள். அவங்க கஞ்சா விற்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. அடிச்சு அந்த அந்த காலேஜ் போகிற 17-18 வயசு இருக்கும். அவங்க வந்து சிங்கிள் மதர், அவங்க வளர்க்குறாங்க. அது இந்த சும்மா டைலரிங் பண்ணிவிட்டு அதில் வர்ற காசில் அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இவங்க தொல்லை கொடுக்குறாங்க, பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. யார் இவனை லவ் பண்ணணுமா அந்த பொண்ணு, இவன் கூப்பிட்ற இடத்துல அந்த பொண்ணு போகணுமா, இல்லைன்னு மறுத்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு டார்ச்சர் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் அம்மாவையும் லிட்டலாக அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அவங்க பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. கட்சியில் உள்ள பொறுப்பாளருங்க ஆர்கே நகரில் இதே மரிய வில்சன், நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன், எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆர்கே நகரில் நடந்த சம்பவம். இதுவரைக்கும் கட்சி நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? காவல்துறை நடவடிக்கை என்ன? இவ்வளோ வைரல் ஆச்சுல. உன் கட்சியில் வந்தாலும் போய் செய்கிறான், எவனோ ஒருத்தவன் செஞ்சாலும் வேடிக்கை பார்க்குறீங்க, உன் கட்சியில் உள்ளவன் செஞ்சாலும் வேடிக்கை பார்க்குறீங்க. இப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? 10 வயது சிறுமியிலேருந்து 11வது படிக்கிற மாணவியிலேருந்து காலேஜுக்கு போகிற மாணவியிலேருந்து திருச்சியில் அடித்து ரொம்ப தொல்லை பண்ணாங்களா அந்த கல்லூரி படிக்கிற மாணவியிலேருந்து வேலைக்கு போகிற 45 வயசு அம்மாங்க, காலேஜுக்கு போகிற வயசில் பொண்ணு இருக்கு அவங்களுக்கு,
அந்த அம்மாவுக்கு பாலியல் தொல்லை, அந்த அம்மா விரண்டு அடிச்சுட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து அப்புறம் பேட்டி கொடுத்தாங்க. அவங்க 45 வயசு அம்மா, அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. 80 வயசு கிழவி, அந்த கிழவிக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு? 10 நாளில் நான் சொல்கிறது 5 வருஷத்தில் ஒரு 5-6 சம்பவத்தை வச்சுக்கிட்டு தலித்துகளுக்கு எதிரி திமுக, பெண்களுக்கு எதிரி திமுகன்னு எழுதுன அந்த ரைட்டப்புகள்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். வேங்கை வேலுக்கு ஏன் சிஎம் முரளின்னு கேட்டவங்க, சூலூருக்கு ஏன் சிஎம் முரளி ஏன் கேட்கல? 11வது படிக்கிற மாணவிக்கு நடந்த சம்பவத்துக்கு ஏன் சிஎம் முரளின்னு ஏன் கேட்கல? ஆர்கே நகரில் அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஏன் சிஎம் முரளி ஏன் கேட்கல? ஆர்கே நகரில் அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்துக்கு ஏன் சிஎம் முரளி ஏன் கேட்கல? இவ்வளவு சம்பவங்கள் நடந்தோம், சிஎம் ஏன் வரல, சிஎம் ஏன் வரலன்னு ஏன் அப்போ வேங்கை வயலில் நடந்த சம்பவத்துக்கு சிஎம் நேராக வராததுனாலேயே அவர் தலித்துகளுக்கு எதிரினா, அப்போ இந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு சிஎம் வராததுனால அப்போ குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு சிஎம் ஆதரவாக இருக்காரு. அப்போ குழந்தைகளுக்கு எதிரானவர், குழந்தை பாதுகாப்புக்கு எதிரானவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே ஒரு வேலைக்கு போகிற 45 வயசு பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதுக்கு சிஎம் நேராக வரல, அதனால வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எதிரான ஒரு சிஎம் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி இங்கே தாம்பரம் பக்கத்தில் 2 கானா பாடகர்கள் அடித்து கொல்லப்படுறாங்க, வெட்டி கொல்லப்படுறாங்க. அதில் தலித் சமூகத்தை சார்ந்தவரும் இருக்கார். அப்போ நேராக சிஎம் போயிருக்கணும்ல, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. கோவில்பட்டியில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வெட்டி கொல்லப்படுறாரு, லிட்டரலாக பஸ் ஸ்டாண்டில் வெட்டி கொல்லப்படுறாருங்க. போயிருக்கணுமா இல்லையா? அப்போ தலித் இளைஞர்கள் என்ன பாதுகாப்பு இருக்குது? வெட்டி கொள்றாங்க தலித்துகளை. என்ன காதல் பிரச்சனை இல்லை, ஏன்னா காதல் பிரச்சனை சொல்லணும், ஆணவ படுகொலைன்னு சொல்லக்கூடாது. திமுக ஆட்சியாக இருந்தால் அது ஆணவ படுகொலை, டிவிக்கு ஆட்சியாக இருந்தால் அது காதல் படுகொலை. இதுதான் நீலம் பண்பாட்டு மையம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கிற தாரக மந்திரம். எவிடன்ஸ் கதறான்னு இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. திமுக ஆட்சியில் நடந்தாக்கா திமுக ஆட்சி மௌனம் கலைப்பாரா முதல்வர், முதல்வரே அப்படின்னு நம்ம ட்வீட் பண்ணோம். அதுவே டிவிக்கு ஆட்சி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், மௌனம் கலைக்குமா தமிழ் சமூகம், இந்த தமிழ் சமூகம் சரியான சமூகமா? திமுக ஆட்சி நடந்துச்சுனாக்கா பதில் சொல்லுங்க முதல்வரே, டிவிக்கு ஆட்சினாக்கா பதில் சொல்லுங்க தமிழ் சமூகமே. அது இல்லைண்ணா, அதாவது குட்டிக்காரன் அடிக்கலாம் தப்பு இல்லை, நீங்கள் சம்மர்லாம் அடிக்கிறீங்களே, ஒரு 4-5 சம்மர் ரோலிங்லாம் அடிக்கிறீங்க. ஏன்னா ஒரு சோகமான விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது சிரிக்கிறேன்னு கோவப்படாதீங்க. இது என்ன, இதான் மாற்றம், அவர்கள் விரும்பிய மாற்றம், மக்கள் விரும்பிய மாற்றம்ங்கிறது இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு ஏன் நீங்கள் வரலன்னு விஜய் கிட்ட கேட்டப்ப அவர் ஒரு மேடையில் வேலூரில் நடந்த கூட்டம் நினைக்கிறாங்க சொல்கிறாரு, என்னை நீங்கள் ஜெயிக்க வைங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எல்லா ஊருக்கு நான் எல்லா திண்ணைகளுக்கும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு டைலாக் பேசினாப்ல. இப்போ ஏன் சூலூருக்கு போகலை, இப்போ ஏன் ஆர்கே நகருக்கு போகலை, இப்போ ஏன் மற்ற தென்காசியில் ஒரு விவசாயி அடித்து கொல்லப்பட்டிருக்காரு, அவர் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை இருந்தார், இறந்துட்டாருன்னு நமக்கு தெரியல, தகவல் இன்னும் அப்டேட் ஆகலை, பார்த்துட்டு சொல்கிறாங்க. கவலைக்கிடமாக இருந்தார் ஒரு விவசாயி, புகார் கொடுக்க போனார் போலீஸ் ஸ்டேஷனில், அவர் ரொம்ப மரியாதை குறைவாக நடத்தி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்புறம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க, இறந்துட்டாரா இல்லைங்கிறது அப்படி நேற்று இரவு வரைக்கும் ரொம்ப கவலைக்கிடம்னு சொன்னாங்க. இன்னும் இந்த அப்டேட் வரல. இப்போ அங்கேயும் போகலை. ஏங்க காவல்துறை உங்களுக்கு கீழே இருக்கிறதானே காவல்துறை, காவல்துறை வச்சு என்ன பொம்மை மாதிரி என்ன இது காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கல்ல, நீங்கள் தானே கேட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க, பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். இப்ப காவல்துறை உங்களுக்கு கீழே தானே இருக்கு, சரியா? அவங்களுக்கு கீழே இருந்த போது அவங்க சரியா செயல்படலன்னு சொன்னீங்க, உங்களுக்கு கீழே வந்துருச்சுல்ல. இப்போ நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும்ல காவல்துறையை கூப்பிட்டு. காவல்துறையை ஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஏன்னா காவல்துறை இங்க வெளில கூட இல்லை, சென்னையில் ராயபுரத்தில் ஒரு ஒரு பெண்ணை வந்து 8 வருஷமா லவ் பண்ணி ஒருத்தன் ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், அந்த பொண்ணு வந்து நீதி கேட்டு போகுது. அங்கே உள்ள காவல்துறை ஆய்வாளர் அங்கே போன ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க அவங்கள வந்து உன் தலையை நான் எடுக்கிறாள் பாருங்கிறான், வாடி பொடின்னு பேசுகிறாரு, உன் தலையை எடுக்கிறாள் பாரு அப்படிங்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, அந்த நீதி கேட்டு போனால் அந்த பெண்ணினுடைய அப்பா வயசானவர், அவர்கிட்ட பாக்ஸிங் போகிறாரு, பாக்ஸாக இருப்பார் போல் இருக்கு, அதனால பல்காக இருக்காப்புல. பாக்ஸிங் போகிறோன்ட்டு அவர்கிட்ட வேங்க, நீங்கள் ஒரு மார்ஷல் ஆர்ட் பிளேயர், உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அல்லது உங்களுக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னாக்கா இன்னொரு பாக்ஸிங் தெரிஞ்சவங்ககிட்ட போய் உங்கள் வீரத்தை காமிக்கணும், அல்ல இன்னொரு அதிகார பலத்தோடு உள்ள ரவுடிகிட்ட போய் உங்கள் அதிகார பலத்தை காமிக்கணும். அவருப்பா வயசானவர், சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் விசரெலாம் இருக்குது, அவருக்கு ஒரு காலைல வாக்கிங் போனாலே முடியாமல் படுத்து கிடக்க ஒரு நபராக இருக்கார், ரொம்ப வயசானவராக இருக்கார். அவர்கிட்ட போய் இவங்க பலத்தை, உடல் பலத்தையும் அதிகார பலத்தையும் என்னுடைய மார்ஷல் ஆர்ட்டையும் காமிக்கிறேன்னாக்கா இது என்ன? அப்போ இங்கே உள்ள காவல்துறை எவ்வளோ ரவுடிகள் போல செயல்படுது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு தொழிலாளி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் காரை கொண்டு போய் ஏற்றி கொண்டாப்ல, இன்னைக்கு காரை ஏற்றி கொண்டாப்ல குடிபோதையில். காவல்துறை அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கு போனோம்னாக்கா அவர் அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்காப்புல.
அந்த அந்த உசுரை பழி கொடுத்தவங்க ஏங்க அவர் பாருங்க போதில் இருக்காரு பாருங்க கொண்டுட்டாப்புல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு சண்டை போடுறாங்க. அந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப நெக்கெல்லாம் நிற்கிறாப்புல. ஒரு உசுறு போயிருச்சு, தொழிலாளி அந்த உசுறு போயிருச்சு. அந்த தொழிலாளுடைய வருமானத்தில் தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இயங்கும். இப்போ ஒரு செத்து போயிட்டாருனாக்கா மாதம் ஒரு 50,000 பணம் தருவார் அந்த குடும்பத்துக்கு. அந்த வீட்டில் அவங்களுடைய படிப்பு செலவு ஏற்றுப்பாரா, கல்யாண செலவு ஏற்றுப்பாரா, அவங்களுடைய மாத வருமான மாத செலவு வீட்டு செலவு ஏற்றுப்பாரா, வாடகை ஏற்றுப்பாரா, கை செலவில் அவர் கொடுப்பாரா, டெய்லி குழந்தைகளுக்கு இருக்கும், செலவு இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, மருத்துவ செலவு இருக்கும், மெடிக்கல் செலவு இருக்கும், எல்லாம் கொடுத்துருவார் அவர், கிழிச்சிருவார் அவர். அப்படி நெக்கில் நிற்கிறாப்புல, போதில் இப்படி நிற்கிறாப்புல. ஒரு குற்றம் பண்ணிட்டோம், ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துருச்சு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் செஞ்சிடறேன், அந்த குடும்பத்தினுடைய செலவுகளை நான் ஏற்றுக்கிறேன், நான் இவ்வளவு தொகை தர்றேன், நான் சட்டப்படி நடவடிக்கை நான் கட்டுப்படுறேன், எதுவுமே இல்லைங்க. எனக்கு அவர்கிட்ட காக்கி சட்டை போட்டிருக்காருல்ல. ரெண்டாவது இந்த ஆட்சி வேற இப்படி நடக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த போலீஸ் எல்லாம். அதெல்லாம் இனிமேல் போலீஸருடைய ஆட்சி தான், அதிகாரிகளுடைய ஆட்சி தான், ஆதவர்ஜுன ஆட்சி தான், ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான். இப்போ அந்த கோயம்புத்தூருடைய பெல்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10ல் 8 தொகுதி வந்து டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்கு. அதில் 2 மினிஸ்டர் போட்டிருக்காங்க. அங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உடனடியாக அந்த 8 பேருமே நிற்கணுமா இல்லையா, அந்த 2 மினிஸ்டரும் போய் நிற்கணுமா இல்லையா? ஒருத்தர் கூட போகலை. கடைசியாக ஒரே ஒருத்தர் போயிருக்காரு. கெட்ட பேர் வந்துடும்ல பேலன்ஸ் பண்ணுறது, ஒரே ஒருத்தர் மட்டும். இதெல்லாம் கேள்வி கேட்பீங்களா? இப்போ அந்த விஜயனுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த பைட் எடுத்து போட்டாங்களா முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதில் ஒரு அம்மா சொன்ன ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதாவது திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துட்டுனாக்கா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைய நான் மருந்து ஊற்றி கொன்றுவேன்னு சொன்னிச்சு. ஏமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. என் பொம்பளை பிள்ளை எப்படிங்க நம்பி வெளில அனுப்புறது, எப்படி வெளில போகும்? கண்டிப்பாக அது பாதுகாப்பு இருக்காதுங்க. அதுக்காக திமுக ஆட்சிக்கு வந்துச்சுனாங்க பெட்ரு நான் என் பிள்ளைக்கு நான் மருந்து ஊற்றி கொள்றதாங்க பெட்ரு, நான் மருந்து ஊற்றி கொன்றுவேன்னு சொல்லுது. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியெல்லாம் மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊற்றி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துடும். அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல் உட்கார வைக்கணும். எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணா மட்டும்தான் இது முடியும். அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் நம்ம தான் உட்கார வைக்கணும். அடுத்து நம்ம மு க ஸ்டாலினை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்து, அது என்னைக்குமே நம்மளுக்கு இதாகாது. இப்போ அந்த பொம்பளை தான் நான் தேடுறேன், இந்த பொம்பளை தான் தேடுறேன். என்ன திமிர் இருக்கு உனக்கு? இவ பேசணுமா இல்லையா? ஏன் விட்டு பொம்பளை பிள்ளையை மருந்து ஊற்றி கொன்றுவேன்னு சொன்ன இந்த பொம்பளை இப்போ 8-10 வயசு பொம்பளை பிள்ளை செத்து போயிருக்குல்ல. இப்போ இது உன் வீட்டு பொம்பளை பிள்ளை இல்லையா? இப்போ இது என்ன பாதுகாப்பு இல்லைங்கிறது நீ பேச மாட்டியா? உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த பொம்பளை இந்த குழந்தை செத்து போனதுக்கு நீ ஏன் வந்து பேசலை? இதே மாதிரி பேசி வீடியோ பண்ணுமா இல்லையா? ஐயோ எங்கள் அண்ணன் ஆட்சி வந்தோடனே நான் எல்லாம் மலர்ந்துருன்னு நினச்சேன், மலரல பாருங்க 10 வயசு பொம்பளை பிள்ளை அது ஏன் பிள்ளை மாறுங்க செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இந்நேரம் நீ பேசிருக்கணும்லம்மா. நான் எதோ அதிகமாக பேசுன்னு கோச்சிக்காதீங்க, ஆதங்கத்தில் பேசுகிறேன். எல்லாருடையும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. 10 வயசு சிறுமிக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு சைக்கோ நாய் பண்ணதுக்கு எங்கள் அண்ணன் என்னங்க பண்ணுவார்னு நீங்கள் கேட்கலாம். எலெக்ஷன் அன்னைக்கு உங்கள் அண்ணன் கட்சியில் உள்ள உங்கள் அண்ணன் நிதித்துறை அமைச்சராக போட்டிருக்கிற அந்த மரிய வில்சனுடைய ஜிகிடி தோஸ்தாக இருக்கக்கூடிய சினேக் தினேஷ் உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர், ஆர்கேனர் பொறுப்பாளர், அவர் 10 வயசு சிறுமிக்கு அங்கே விளையாடு 10 வயசு சிறுமிக்கு வீட்டில் கூட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்தாப்லையே அந்த சினேக் தினேஷ் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்சியோடு தூக்குனீங்களா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இந்த செய்தி வெளில வருதியா? அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மூடி மறைச்சது யாரு? ஓட்டு போயிடுவோங்கிற பயத்தில் அப்போ நீங்கள் மீடியாவுக்கு காசு கொடுத்து அந்த செய்தியை வெளில விடாமல் பார்த்துக்கிட்டீங்க. இவருக்கு சிபிராஜை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும் முதலமைச்சருக்கு, அப்புறம் நம்ம வெங்கட் பிரபுவை பார்த்து பேசுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் இந்த பாதிக்கப்படுற இடத்துக்கு போகிறதுக்கு இவருக்கு நேரம் இருக்காது. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்தாக்கா முழுசாக மாறிடும், எங்கள் அண்ணன் வந்தாருனாக்கா அப்படியே தாரோட்டை புரட்டி போட்டுருவாருன்னு வீடியோ போட்ட அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்கல்ல, இந்த சீரியலில் நடிக்கிறவன் சினிமாவில் நடிக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்க, இவனெல்லாம் தயவு செஞ்சு அதனால தான் நடிகர்னாக்கா நடிகர் ஓகே, அவங்களுக்கு அரசியல் இருந்துச்சுனாக்கா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒரு இடமும் இல்லாமல் திடீர்னு 2 மாதத்துல கட்சி ஆரம்பித்து அவர் சிஎம் ஆகிறார். அதை நாங்கள் பாருங்கள் ஏன் மாற்றம் வரக்கூடாதா? மாற்றம்னா என்னன்னு கேட்குறேன். மாற்றம்னா இட்லிக்கு பதில் சாணியை தின்னாலும் மாற்றம் தான், தின்றலாமா? வாயில் திங்காமல் வேற வழியாக தின்னாலும் மாற்றம் தான், அதுக்கு பேரும் அப்படி பண்ணிடலாமா? மாற்றம்னா என்ன? இதை விட பெட்டராக ஒன்று வந்தால் தான் இப்போ மாற்றம். இது முன்னாடி பெண்கள் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் பாருங்கள் 10 நாளில் எவ்வளோ நடந்திருக்கு. எனக்கு பதறுது. எங்கள் வீட்டு பொம்பளைங்கலாம் போயிட்டு எப்படி உள்ளே போய்ட்டு வெளில வர ஒரு கால் வீட்டில் வந்தாக்கா பதட்டத்தோடு நான் அட்டன் பண்ணுறேன். ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல, உடனடியாக அட்டன் பண்ணி ஆகணும். 2வது இங்கே வந்துச்சுனாக்கா ஒருவேளை அட்டன் பண்ண முடியாமல் இன்னும் பதட்டம் அதிகமாகுது. சூழல் அப்படி ஆயிருச்சு. எப்படி பொம்பளை பிள்ளை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எனக்கா சரி நீங்கள் நினச்சவங்க நீங்கள் வீடியோ போட்டிங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த அவலங்களை குறித்து நீங்கள் பேசணும்ல. ஐயோ விஜய் அண்ணா இங்கே நடக்குது, நேராக போங்கண்ணா போங்க, ஒரு பிஜிஎம் போட்டு போங்க,
உள்ளே வந்தா பவரடி, யார் வந்தா கேளடி, தளபதி பாட்டை போட்டு போங்க. போயிட்டு வேலாயுதம் படத்தில் வர்றது மாதிரி அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு அப்படி போய் நில்லுங்க, பெண்களை காப்பாற்றுங்க. சுறாவில் போகிறது மாதிரி ஒரு சுறா மாதிரி பாஞ்சு போய் காப்பாற்றுங்க. வாங்கண்ணா, உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். 10 வயது குழந்தை செத்து போச்சுண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, சிவராஜோட மீட்டிங்காண்ணே. அண்ணா 10 வயது சிறுமிண்ணே, உங்கள் கட்சியிலேருந்துண்ணே, நம்ம கட்சியிலேருந்துண்ணே, ஆர்கேனில் தொந்தரவு பண்ணுறாண்ணே, என்னென்ன பண்ணுறீங்க? ஓ, அப்போ வெங்கட் பிரபுவோட மீட்டிங்காண்ணே, சரிண்ணே அப்படின்ட்டு பொறுமையாக இருந்துருவீங்களா? கேள்வி எழுப்பணுமா இல்லையா? ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்க? அப்போ இவன்லாம் பார்த்துங்க, இந்த சினிமா, அந்த சீரியல்லேருந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் இது வீடியோ போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணா எனக்கு 2500 வேண்டாம்ண்ணா, அண்ணா எனக்கு சிலிண்டர் கூட வேண்டாம்ண்ணா. அந்த லேடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதில் என்னங்க சிலிண்டர் விலை ஏறி போனதை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த அம்மாவோட வீடை பார்த்தீங்களா? அதில் பெரிய மாடி வீடு. அப்போ அந்த அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை இருக்காது. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய மாடி வீட்டில் உள்ளவங்களும் உரிமை தொகை கிடையாதுமா. அந்த அம்மாவுக்கு உரிமை தொகை கிடையாதுன்னு நினைக்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதனால 2500 வேணாம், நீ 2500 வரமாட்டேன், நீ 1000 ரூபாயில வரலனாக்கா எப்படி 2500 வருவ நீ? அதனால தான் இந்த மாதிரி 2500 வேணாங்குது. அப்போ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கீங்கல்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதில் இந்த 1000 ரூபாயில் பயனடைஞ்ச உரிமை தொகை பெனிஃபிஷரிஸ் இருக்கீங்களா, பயனாளிகள், உங்களுக்கு எதிராக அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வர்ற 1000 ரூபாயில் அந்த அம்மாவுக்கு காண்டு, அந்த காண்டில் தான் அந்த அம்மா பேசு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த அம்மாட்ட போய் கேளுங்க, நீ எதுக்குமே வீடியோ போடுற, உனக்கு தான் உரிமை தேவை கிடையாது, நீ எதுக்கு 2000 வேணான்னு சொல்கிற? உனக்கு 1000 ரூபா வந்தால் பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபா வருதுங்க, 2500 வேண்டாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, உனக்கு தான் 1000 ரூபா வர்றது இல்லையே, நீ எதுக்கு 2000 வேணாங்கிற? நீ தான் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிய, கோடீஸ்வரர் இருக்கிய, உனக்கு எதுக்குமா, நீ எதுக்குமா வீடியோ போடுறன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட போய் நீங்கள் கேட்கணும். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் ஏங்க சரிங்க, இந்த கட்சி, இந்த சித்தாந்தம், லொட்டு லொசுக்கு இதெல்லாம் ஓரந்தள்ளி வச்சிரும். 10 வயசு சிறுமி குழந்தை, எல்லாரும் இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்போம்ல, 10 வயசு குழந்தை எல்லாரும் வீட்லையும். இப்போ கூட நீ வாயை திறக்க மாட்டேனாக்கா உன்னெல்லாம் என்னன்னு சொல்கிறது நான் கேட்குறேன். அப்போ நீ காசு வாங்கிட்டு தானே ராஜா வீடியோ போடுற, காசு வாங்கிட்டு விஜய்க்காக வீடியோ போடுற, காசு வாங்கிட்டு டிவிக்காக ப்ரொபகண்டாவுக்காக ரூட் மாஃபியாவில் காசு வாங்கிட்டு வீடியோ போடுற. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. யாராவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாக்கா நாக்க புடுகிற மாதிரி கேள்வி கேளுங்க. 10 வயசு குழந்தைங்க, அதுக்காக கேளுங்க, அதுக்காக உங்களுக்கு குரலை நீங்கள் உயர்த்துங்க. அதனால் இந்த பிஜேபி ஏன் கள்ள மௌனம் காக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தொடர்ந்து ஏன் இவரை குட்டி மோடி, ஏன் டிவி கேஸ் சொல்லிட்டு பிஜேபின்னு பேசுகிறேன்னாக்கா இதனால தான் பின்னாடி இருந்து பிஜேபி இருக்குது. இப்போ மீடியா ஏன் இதை பேசவே மாட்டேங்குது, இதை ஏன் பேசு பொருளாக ஆக்க மாட்டேங்குது? ஏன் மீடியா முழுக்க என்ன விஜய்களை கொடுத்துட்டு பிஜேபிக்காரன்னா லாலிபாப் சாப்பிட்டு உட்காந்துருப்பானா? ஏன் அவன் எவ்வளோ பெரிய ஆளை விட்டாக்கா ஈடி கேஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கான் விஜய். அது எப்படி மீடியாவை டிவி கையில் கொடுத்துட்டு பிஜேபிக்காரன் சும்மா உட்காந்துட்டு அங்கே என்ன சுவாகான்னு மந்திரம் போட்டு உட்காந்துருப்பானா? தூக்கி ராட் அடிச்சிட மாட்டான் உட்கார வச்சு. அப்போ இந்த மீடியாக்கள் முழுக்க ஏன் டிவி கே சப்போர்ட்டாக பேசுது, ஏன் பிஜேபி அமைதியாக இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கட்சி லுட்டுலோஸ்லாம் ஓரத்தில் வச்சுட்டு பாதிக்கப்படுற மக்களுக்காக தயவு செஞ்சு குரல் கொடுங்க.